எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம இங்கே காமனாக ஹோட்டல்லாம் கிடைக்கிற பால் பரோட்டா எப்படி ரெடி பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறது. சூடோடையே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்காக பரோட்டா நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணி இருக்கு. இல்லை இருந்தால் கடையிலிருந்து வாங்கின பரோட்டா எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் பரோட்டா நம்ம பேக்கெட்டில் வாங்குறது பரோட்டா சூடு பண்ணி அதுவும் எடுத்துக்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். இதுக்குள்ளே ஃபில்லிங்காக ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் சிக்கன் மசாலா எடுத்துக்கலாம், மட்டன் மசாலா எடுத்துக்கலாம், மஷ்ரூம் மசாலா, பன்னீர் மசாலா, அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எந்த மசாலா வேணாலும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே சிக்கன் மசாலா ஃபில் பண்ணி தான் பால் பரோட்டா ரெடி பண்ணுறது. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே செய்ய முடியாத மாதிரி சிம்பிளாக இருக்கிற ஒரு வெஜிடபிள் மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அரை கப் அளவுக்கு கேபேஜ் கட் பண்ணது, கொஞ்சம் பச்சை மிளகாய். இதில் உங்களுக்கு பிடிச்ச வேறு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குழிவாக இருக்கிற ஒரு கடாய்க்குள்ளே 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு கட் பண்ணது, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணது, அது எல்லாமே சேர்த்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் நம்ம கேமரா லென்ஸில் பெற்றுச்சு. அதனால கொஞ்சம் அந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் பிளர்ராக தெரியுது. இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி, வெங்காயம் சாஃப்டானதுக்கப்புறம் எல்லா காய்கறியுமே அதுக்குள்ளே சேர்த்து கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். மூடி வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே காய்கறி பாதி வெந்துடும். நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது இதுக்குள்ளே மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் பவுடர் எல்லாமே சேர்த்து மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். ஒரு டைம் ஆவி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது இதுக்குள்ளே இன்னும் 2 மசாலா சேர்க்க வேண்டியது இருக்குது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா பவுடர். உங்களுக்கு இதோட டேஸ்ட்டு இந்த வெஜிடபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிடலாம். சாம்பார் மசாலா சேர்த்து சாம்பாரோட டேஸ்ட்டை மாற்றிடலாம். கறி மசாலா வேணால் கறி மசாலாவும் சேர்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் நான் இதில் ஊற்றி இருக்குது. 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். சர்க்கரை சேர்த்துருக்கிறது இதில் வந்துட்டு மசாலா டேஸ்ட் இருக்குது, காரம் இருக்குது, உப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய டேஸ்ட்டு வரும்போது எல்லா டேஸ்ட்டுமே கரெக்டாக பேலன்ஸ் ஆகி கிடைக்கிறதுக்காக தான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கு. லோ ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு டைம் ஆவி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தீ ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா சூடோடு தான் பரோட்டைக்குள்ளே ஃபில் பண்ணணும். அதனால சூடு போகாமல் மூடி வச்சுக்கோங்க. இதுக்காக நான் இங்கே 3 பரோட்டா எடுத்துருக்கு. நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற மசாலா வச்சுட்டு நமக்கு 6 பரோட்டா வரைக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற பரோட்டா ஆறிடுச்சு அப்படின்னா நல்லா ஒரு டைம் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 3 பரோட்டையுமே நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அடுத்தது கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் 1/4 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. பரோட்டா செட் பண்ணுறது நான் நான்ஸ்டிக் பேனில் தான், மண்சட்டியில் தான் இங்கே எல்லாருமே காமனாக செய்கிறது. ஆனால் நம்ம ஸ்டவ்வில் வைக்கும்போது அடி பிடிக்கிறது. 2 டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், 2 டைமும் அடி பிடிச்சிருச்சு. அடுப்பில் வச்சா கரெக்டாக இருக்கும். அதனால ஒரு சேஃப்டிக்காக நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்துருக்கு. நான்ஸ்டிக் பேனுக்குள்ளே வாழையில கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கு. அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. அந்த தேங்காய் பாலுக்கு மேலே ஒரு பரோட்டா இதே மாதிரி மெதுவாக வச்சு அமர்த்திடலாம். அதுக்கு மேலே மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றியிருக்கு. அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு பரோட்டா வச்சுக்கோங்க. நம்ம எடுத்திருக்கிற அந்த தேங்காய் பால் இந்த 3 பரோட்டாயுமே நல்லா ஊறணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் 1/4 கப்லேருந்து 1.5 கப்பு தேங்காய் பால் வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்கு. இந்த பரோட்டைக்கு மேலேயும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே சூடாக இருக்கிற மசாலா வச்சுக்கலாம். மசாலா நல்லா சூடாக இருக்குது, பரோட்டையும் நல்லா சூடாக இருக்குது. இதுக்கு மேலே மறுபடியும் ஒரு பரோட்டா வச்சு நம்ம இது க்ளோஸ் பண்ணிவிடுவேன். இந்த 3 பரோட்டையும் சாப்பிட்றதுக்கான மசாலா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடலாம்.
நீங்கள் சிக்கன் மசாலா தான் இதே மாதிரி வைக்கிறேன் அப்படின்னா சிக்கன் மசாலா சிக்கன் ரோஸ்ட்டு வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே பச்சை அரைக்கிற கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இதே மாதிரி இன்னொரு பரோட்டா மேலே வச்சிருச்சுன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நம்ம வெஜிடபிள் செய்யும்போது இது போதும். மசாலைக்கு மேலே 3வது பரோட்டையும் வச்சு அதுக்கு மேலே மிச்சம் இருக்கிற பால் ஃபுல்லாக ஊற்றி அதுக்கு மேலே கொஞ்சம் வாழை இலையும் வச்சு ஓரம் இதே மாதிரி மடித்து நல்லா அமுங்கி இருக்கிறதுக்காக வெயிட்டாக இருக்கிற ஒரு பாத்திரம் இல்லை ஒரு மண் பாத்திரம் இதே மாதிரி வச்சு ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் 10 to 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே தேங்காய் பால் சூடாக இந்த பரோட்டா எல்லாம் அதுக்குள்ளே ஊறி மசாலையும் சேர்ந்து நல்ல ஒரு மணம் வர ஆரம்பிச்சிடும். பரோட்டா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். தீ ஆஃப் பண்ணிடலாம். பால் பரோட்டா ரெடியாக இருக்குது. இந்த மேலே ஒரு பரோட்டா கீழே வந்து 2 பரோட்டா வச்சுருக்கு. ஏன் கீழே 2 பரோட்டா வச்சுருக்கு அப்படின்னா கீழே தான் மசாலா அந்த தேங்காய் பால் நிறைய நிற்கிறது. ஒரு பரோட்டா மட்டும் வச்சிருச்சுன்னா கீழே இருக்கிற பரோட்டா அந்த தேங்காய் பால் ஃபுல்லாக சோக்கா நிற்கும். மேலே இருக்கிற பரோட்டாக்கு அந்த அளவுக்கு தேங்காய் பால் கிடைக்காது. அதனால தான் கீழே வந்து 2 வச்சுருக்கு, மேலே வந்து 1 வச்சுருக்கு. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். முன்னாடியே மண்சட்டியில் வைக்கும்போது 2 டைம் நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு அடி பிடிச்சிருச்சு. மேலே கீழே இருந்த ஒரு பரோட்டா வேஸ்ட் ஆகி போயிடுச்சு. இந்த டைம் பார்த்தா அடி பிடிக்கவே இல்லை, கரெக்டாக கிடச்சிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணும்போது அடுப்பு இருந்தால் மண்சட்டியில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதுதான் டேஸ்டியாக இருக்கும். இதுவும் டேஸ்டியாக தான் இருக்குது. இது கொஞ்சம் சேஃபாக இருக்குது, அடி பிடிக்காது. பிளேட்டுக்குள்ளே மாற்றினதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கிற பரோட்டா இதே மாதிரி மசாலா கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.